வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேமா. ஜோராவா படிக்கலாம் வா, வாழ்வில் வெற்றி பெறலாம் வா. டெட் பேப்பர் 1 and 2க்கு உதவுற வகையிலும், ஸ்பெஷல் டெட் டீச்சர்ஸ்க்கு, எஸ்சிடி, டிஆர்பி இவங்களுக்கெல்லாம் உதவுற வகையில் டிஆர்பி பிஇஓவுக்கு தமிழ் தகுதி தேர்வில் வர சிலபஸ் வைஸ் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். சிலபஸ் வைஸ் 6 to 10th இருக்கிற சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம். இதை படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா டெட்டுக்கும் யூஸ் ஆகும், டிஆர்பிக்கும் யூஸ் ஆகும், பிஇஓக்கும் யூஸ் ஆகும், எஸ்டிடிக்கும் யூஸ் ஆகும், ஸ்பெஷல் டெட்டுக்கும் யூஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோஸை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும். இன்னும் நிறைய கேள்விகளை நான் வீடியோஸை போடுவேன். இன்றைக்கி எழுத்துக்களின் பிறப்பு. உடலின் உள்ளிருந்து வரும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நா, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுவது எழுத்துக்களின் பிறப்பு ஆகும். அதாவது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு அதிலிருந்து வர காற்று வச்சு 4 இடங்களிலும் பொருந்தி இதழ், நா, பல் அதாவது உதடு, நாக்கு, பல்லு, மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுவது எழுத்துக்களின் பிறப்பு ஆகும். செகண்ட் ஒன், எழுத்துக்களின் பிறப்பு 2 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்துக்களின் பிறப்புன்ற டாப்பிக்கை என்ன பண்ணுறாங்க, 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இடப்பிறப்பு, மற்றொன்று முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பினை 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்துலேருந்து பிறக்குது. இந்த எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்துலேருந்து பிறக்குது. வல்லின மெய்யெழுத்து 6 கசட டபர வல்லினம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதோடைய புள்ளி வச்ச எழுத்து தான் மெய்யெழுத்து. வல்லின மெய்யெழுத்து 6 மார்புலேருந்து பிறக்குது. மெல்லின மெய்யெழுத்து ஞங்கன நம்மன ஞங்கன நம்மன மூக்குலேருந்து பிறக்குது. மெல்லின மெய்யெழுத்து 6 மூக்குலேருந்து அந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்து 6 யரள வழல இடையினம். யரள வழல இடையினம் கழுத்துலேருந்து பிறக்குது. நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து அக்கு தலையிலேருந்து பிறக்கு. அக்குன்னு சொல்லி பாருங்கள், அப்படியே தலை லைட்டாக அதிரும். ஆயுத எழுத்து அக்கு தலையிலேருந்து பிறக்குது. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு நம்ம படித்தோம் இல்லையா, இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு. இடப்பிறப்பு பார்த்தாச்சு, இப்போ முயற்சி பிறப்பு பார்க்குறோம். உயிர் எழுத்துக்கள் ஆ ஆ வாய் திறத்தலாகிய முயற்சி. ஆ ஆ வாய் திறக்குது இல்லையா, அதனால் வாய் திறத்தலாகிய முயற்சி. அதனால் இந்த எழுத்து பிறக்குது. இ ஈ ஏ ஏ ஐ. இ ஈ ஏ ஏ ஐ இது வாய் திறக்கும் முயற்சியும் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருத்தும் முயற்சி. இது இ ஈ ஏ ஏ ஐ இந்த 5 எழுத்தும் வாய் திறக்கும் முயற்சியும் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருத்தும் முயற்சி. உ ஊ ஓ ஓ ஔ. உ ஊ ஓ ஓ ஔ இந்த 5 எழுத்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவித்தல். நீங்கள் சொல்லி பாருங்கள், இது அப்படியே வாயை அப்படியே குவிக்கிற மாதிரி வரும். அப்போ வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவித்தல், அதன் மூலயமா இந்த எழுத்துக்கள் பிறக்குது. உ ஊ ஓ ஓ ஔ. மெய்யெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. நம்ம உயிரெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு பார்த்தோம் இல்லையா, இப்போ மெய்யெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு பார்க்குறோம். இக்கு இங்கு. இக்கு இங்கு என்னது, நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துதல். இக்கு இங்கு நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துதல்.
இச்சி இஞ்சி நாவின் இடைப்பகுதி, நாக்குக்கு இடைப்பகுதி. நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருத்துதல். ஓகேவா? இச்சி இஞ்சி வந்து நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துதல். இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துதல். இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துதல். இத்து இந்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துதல். இத்து இந்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துதல். பல்லு டச் பண்ணி, நாக்கு பல்ல டச் பண்ணி வர்றது தான் இத்து இந்து. இப்பு இம்மு வந்து மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துதல். மேலே இதழும் கீழே இதழும் பொருந்தி வரதுன்னா இதை இப்பு இம்மு. அதான் அப்பா அம்மா. உதடுகள் வந்து ஒட்டும். ஈ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துதல். இழு வந்து இழ். ஈ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துதல். இரு இழு மேல்வாயை நாக்கின் நுனி வருடுதல். மேல்வாய் இரு இழு வந்து சொல்லி பார்த்தா நான் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுதல். இல்லு மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குதல். மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குதல். அதான் இல். பெரிய இல் எப்படி சொல்லணும்னா மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதல். இந்த இல்லு இப்படி சொல்லணும். இவ்வு வந்து மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துதல். இவ்வு மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துதல். இரு இன்னு மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துதல். இரு இன்னு மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துதல். ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சி. ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சி. இன்னைக்கு இந்த எழுத்துக்களின் பிறப்பை பார்த்துருக்கோம். நாளைக்கு சார்பு எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.